லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முதல்ல என் பேர பிள்ளைங்க ஜோடியா தனித்தனியா பொங்க வைக்கணும். இது ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்ல, இதுல ஒரு சாங்கியமும் இருக்கு. யாரோட பொங்கப்பானையில இருந்து முதல்ல பொங்கல் பொங்கி வழியுதோ அவங்களதான் என் பேச்சுக்கு பிடிக்கும், இந்த நாச்சுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கோவில் வீட்டுல அதிக உறவு இருக்கு. அதனால நாம பொங்கல் வைக்க போலாம். அண்ணமண்டி, ஒண்ணு உங்க பானை பொங்கி வரணும், இல்ல ஏன் பானை பொங்கி வரணும். நம்ம 2 பேர்ல யார் பானை பொங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அவ பானை மட்டும் பொங்கிடவே கூடாது. இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இதையும் நம்ம விட்டுட்டோம், அந்த அமுதாவையும் அன்னலட்சுமி குடும்பத்தையும் அப்பத்தான் முன்னாடி அசிங்கப்படுத்த முடியாமலே போயிடும். அதனால நம்ம உடனே ஏதாச்சும் பிளான் பண்ணியே ஆகணும். பண்ணணும், பிளான் மட்டும்தான் பண்ணணும். ஆனா அத நாம இறங்கி பண்ணக்கூடாது. நாம பண்ணலன்னா புரியல அண்ணமண்டி. ஏற்கனவே நீ சாமியாடி அவங்கள பிரிக்கணும்னு நினைச்ச, என்ன ஆச்சு? முடிஞ்சுதா? நல்ல வேலை, அப்பத்தாவுக்கு உனக்கு லேசா சந்தேகம் வந்தும் உன்னை எதுவும் கேட்காம விட்டுட்டாங்க. அடுத்து வடிவேல் சின்ன சரக்கு பிளானு, அதுவும் சொதப்பிடுச்சு. நல்ல வேலை, செல்வா அத விலாவரியா விளக்கல, இல்லன்னா நாம மாட்டிருப்போம். திரும்பவும் நாம பண்ணி மாட்டிக்க கூடாது. நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி பண்ணணும். நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஆள் பண்ணாதான் சரியா வரும். அதுக்காக இந்நேரம் நம்ம யார போய் தேடி பிடிக்கிறது? அதுக்குள்ளதான் அவளோட பானை பொங்கிருமே. எங்கேயும் போக வேண்டாம். ஏற்கனவே இதே ஊர்ல அப்பத்தாக்கு பிடிக்காத ஒரு ஆளை பிடிச்சு நம்ம திட்டத்தை நானும் தம்பியும் சொல்லியாச்சு. அவன் இந்நேரம் கிளம்பி இருப்பான். என்னங்க சொல்றீங்க? ஆமா உமா, உங்க பானை தான் பொங்கும். அமுதா பானை பூம். நீ போடு உமா.
அமுதா தேங்கா ஜெயிப்பா. சொல்லு அண்ணே. நீங்க சொன்ன மாதிரி மருந்து வச்சாச்சுண்ணே. சரி சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். நம்ம நினைச்ச மாதிரியே வேலையை முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஐட்டா, விறகு ரொம்ப கம்மியா இருக்கே, நான் வேற போய் எடுத்துட்டு வரட்டுமா? பாப்பா, என்ன அங்கிள்? என்ன பண்ண போற? விறகு எடுத்துட்டு போறேன். இருமா, இதுல ஈரமான விறகும் கலந்துருக்கு. காஞ்ச விறகா எடுத்து தரேன், எடுத்துட்டு போ. சரிங்க அங்கிள். ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். இருமா, யாருக்குமா விறகு? அமுதா அக்காவுக்கா? ஆமா அங்கிள். சரி சரி, இந்த விறகெல்லாம் எடுத்துட்டு போ. நல்லா எரியும், சரியா? பார்த்து எடுத்துட்டு போ. சரிங்க அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். சரி சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். உமா, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. என்னங்க, வெள்ளம் பத்தாத போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏங்க, விறகு பத்தாதுன்னு நினைக்கிறேன். நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். சரி, போயிடு. என்ன ஐட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. யாரு பானை முதல்ல பொங்குதோ அவங்க தான் இந்த வீட்டோட செல்ல மக. ஓ, நான் உனக்கு விறகு எடுத்துட்டு வந்து உன்னோட பொங்க பானை பொங்கனா நீ இந்த வீட்டோட செல்ல புள்ள ஆயிடுவியா? ஆசை தோசை, எங்க பானை தான் முதல்ல பொங்கணும். ஓம் பானை பொங்கணும்னா போய் மாமாவை விறகு எடுத்துட்டு வர சொல்லு. போங்க.
அப்பா ம் இந்த விறகெல்லாம் போட்டு நம்ம பொங்கல் வைப்போம். நம்மளது தான் ஃபர்ஸ்ட் பொங்கும். சூப்பர். எனக்கு ஒரு வேலை மிச்சம், வை இப்படி. அப்பாடி. நான் போய் எடுத்து வரேன். யார் நீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? கேக்குறேன்ல. இந்த ஊரா நீ? அப்பத்தா விறகு எடுத்து போட சொன்னாங்க. ஆமா, கையில என்ன? கையில எல்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு நேரம் ஆச்சுங்க, நான் கிளம்புறேங்க. ஏய் இல்லையா? கையில என்ன கேட்டேன்? இல்ல என்ன என்ன வச்சு கையில? விடுங்கண்ணே. பைய காட்டியாண்ணா? பையில ஒண்ணும் இல்லண்ணே. பைய காட்டு மரியாதையா? அண்ணே விடுங்கண்ணே. ஏய் டேய் நில்லுடா. ஏய் என்னங்க விறகெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்பவே எடுத்துட்டு வந்துட்டேன். ம். நேரம் வேற ஆயிடுச்சு. ஐயா நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. சரி அம்மா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பை பற்ற வைக்க சொல்லுங்கம்மா. அம்மாடி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சான், அடுப்பை பத்த வைங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதையெல்லாம் நாம தான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு.
பண்ற? எதுக்கு இப்ப தண்ணி ஊத்துன? ஆ, எதுக்கு? நம்ம பானை முதல்ல பொங்கிட கூடாதுல்ல? ஏய் தோ இதோ நிக்கறாளே, இவதான் ஐடியா கொடுத்திருப்பா. ஒண்ணு போடா. ஏய். போ போன்னு சொல்றல. விடு. போ. என்னடா அப்பதா அப்பதா பாத்தீங்களா அந்த குடும்பத்தோட தராதரத்தை? நம்ம குடும்பம் ஜெயிக்க கூடாதுன்னு என்னென்ன பண்றான்னு பாத்தீங்களா? என்னடா மாப்ள, ஏன்டா இப்படி பண்ண? ஹலோ, என்ன நடிக்கிறீங்களா? நீங்களும் இவன் கூட இருந்து தானே எல்லாத்தையும் பிளான் பண்ணீங்க. அப்புறம் என்ன எதுவும் தெரியாத மாதிரி ஏன் இப்படி பண்ணேன்னு பேசுறீங்க? என்ன குடும்பமா சேர்ந்து நடிக்கிறீங்களா? ஹலோ, நீ யாரும் நடிக்கல. நீங்க வச்ச விறகுல கறி மருந்து இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா வெடிச்சிருக்கும். என்னடா என்ன இப்ப புது கதை சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றதுதான் உண்மை. பூஜா கொண்டு வந்த விறகுல கறி மருந்து இருந்துச்சு. இப்ப நான் பின்னாடி விறகு எடுக்க போனப்பதான் அந்த விஷயமே எனக்கு தெரியும். அங்க ஒருத்தன் ஒரு பைய வச்சுட்டு முழிச்சிட்டு இருந்தான். அந்த பையில கறி மருந்து இருந்துச்சு. அடடடடடா, என்னம்மா ஜோடிக்கிறான்? ஆமா, அவன் எங்க? அதான் ஓடிட்டானே. அதானே பார்த்தேன். அப்படி ஒருத்தன் இருந்தாதானே. நான் சொல்றது உண்மைதான். டேய், ஆமா ஆமா, மாமா சொல்றது உண்மைதான். அமுதாயத்துக்கு நான் விறகு எடுக்க போகும்போது அங்கன்னு ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். நான் விறகு எடுத்தது போக அவன் தான் இதையும் எடுத்துட்டு போன என்கிட்ட கொடுத்தான். ஆனா நான் அதை அமுதாயத்தை கிட்ட கொடுக்கல. அந்த விறகு எடுத்து நான் அம்மா பானை கிட்ட வச்சுட்டேன். ஏய் சும்மா இரு. என்ன சின்ன பிள்ளைய போய் சொல்ல வைக்கிறீங்களா? இவரு பின்னாடி போனாரா, ஆளு இருந்துச்சா, பை இருந்துச்சா, ஆளு எங்கன்னு கேட்டா ஓடிட்டானா? அப்பதா எங்க பொங்க பானை முதல்ல பொங்கி உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருன்னு வைத்தறிச்சல்ல தான் இவனுங்க இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. இவனை அடிச்சு துரத்துங்க அப்பதா. யாரும் என்ன நம்பல.
சொன்னது நிஜம்னா நீ பார்த்த ஆளை இங்க கூட்டிட்டு வா. அப்படி ஒருத்தன் இருந்தாதானே? அப்படி ஒருத்தன் வந்தாலும் இவன் செட் பண்ண ஆளாதான் இருப்பான். அப்பதான் எல்லாமே இவங்களே திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. பூஜா கிட்ட விறக கொடுத்து அது அவங்க பக்கம் வைக்கிற மாதிரி வச்சு அப்புறம் அப்படியே பூஜா கிட்டே கொடுத்து என் பக்கம் வச்சுட்டாங்க. அது எப்படி கரெக்டா வெடிக்கும் போது இவங்க வந்து தண்ணி ஊத்துவாங்க? இதுல இருந்து தெரிய வேணாமா அப்பதா?